மைனா படத்தோடைய வெற்றிக்கு அப்புறம் அமலா பாலோடைய ரேஞ்சே வேறையா ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி சிந்து சமவெளி அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க யாரு அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு திரையுலகத்துல இருந்தாங்க. மைனா அப்படிங்கிற படத்துடைய வெற்றிக்கு அப்புறம் அமலா பாலோடைய ரேஞ்ச் எங்கேயோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய முன்னணி நடிகர்கள் கூட நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய அலப்பறை தாங்க முடியல அப்படின்னு தயாரிப்பாளர்கள் பொங்கி எழுந்துட்டு இருக்காங்க. என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அமலா பால் தயாரிப்பாளர்களுக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா, இவங்க எந்த ஊருக்கு ஷூட்டிங் போனாலும் அவங்களுடைய அம்மா, அப்பா, அக்கா, தம்பி எல்லாரையுமே வந்து கூப்பிட்டுட்டு வராங்களாம். அவங்களுக்கு தங்குற இடம், ஃபிளைட் டிக்கெட் எல்லாத்துக்குமே சேர்த்து பல லட்சங்கள் ஆகுதாம். அது மட்டும் இல்லாம தனக்கு உள்ளூர் மேக்கப் மேன், ஹேர் ட்ரெஸ்ஸர் வரக்கூடாதாம். மும்பைல இருந்து தான் வரணுமா. அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளமே 25,000 ரூபாய்க்கு மேல ஆகுமா. அதுக்கப்புறம் அவங்க தங்குறதுக்கு, சாப்பிடுறதுக்கு இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஏகப்பட்ட செலவுகள் ஆகுதாம். இதனால பாதிக்கப்பட்ட நிறைய தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் சங்கத்துல போயிட்டு புகார் கொடுக்கலாமா அப்படின்னு கூட யோசிக்கிறாங்களாம். அதனால அமலா பால் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லா இடத்துல இருந்தும் புலம்பல்கள் வந்துகிட்டே இருக்கு.